ஹாய் குட் ஈவினிங் வெல்கம் பேக் டு மை சேனல் ஒன் பாட் வண்டர்ஸ். ஓகே, இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து சின்ன சின்ன காயின் பரோட்டா மாதிரி. ஓகே, பின்வில் பரோட்டா கூட சொல்லலாம், காயின் பரோட்டாவும் சொல்லலாம். நீங்கள் எப்படி கூப்பிட்றீங்களோ அப்படி வச்சுக்கலாம் பேர், என் பரோட்டாவை பார்த்துட்டு. ஓகே, இதுக்கு ஒரு சப்பாத்தி மாவு பின்னிறதில்ல, அந்த மாவு ப்ளஸ் பாலக் ரெண்டுமே பிசைஞ்சு ஒரு டோ ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அது ஒரு ரெஸ்டிங் டைம் 1/2 hour கொடுக்குறேன் நான். இப்போது பிளெண்டரில் ஸ்வீட் கார்னை நல்லா வேக வச்சு இது கொஞ்சம் ஒன்றா பதியாக அரைச்சிக்கலாம். இப்போ பன்னீர் கையிலேயே நான் ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கினேன். இந்த பன்னீர் கூடவே இப்போ நான் அரைச்சி வச்ச ஸ்வீட் கார்ன் இருக்குது இல்லைங்களா, அது சேர்த்துக்கிறேன். 1 கப்பு ஸ்வீட் கார்னில் நான் 3/4 கப்பு சேர்த்துருக்கேன், மீதி 1/4 கப்பு அப்படியே வச்சுருக்கேன். ஸோ முழுசாக அப்படியே சேர்த்துக்கலான்ட்டுன்னு இப்போது இந்த ஸ்வீட் கார்னை சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு கொஞ்சமாக சால்ட்டு, உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குதோ அப்படி. ஓகே, இப்போ 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறமா 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இந்த மசாலாலாம் நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனனும் நான் கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம், உங்களோட சாய்ஸ் எந்த கலர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது கூடவே சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்க கொரியாண்டர், கொத்தமல்லி, இதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ சப்பாத்திக்கு நம்ம எப்படி மாவு தட்டுறோமோ அப்படி தட்டிட்டு ஸ்டஃபிங்ஸ் உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம இதை ஈவனாக எல்லா இடத்துலையும் நல்லா ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இது நல்லா ஸ்ப்ரெட் ஆனனும் ஒரு டேபிள் ஸ்பூன்னு ஆயில் நம்ம மேலே ஆட் பண்ணிக்கலாம். நான் அந்த ஆயில் ஆட் பண்ணல, செகண்ட் பேட்ச்லேருந்து தான் நான் ஆட் பண்ணேன், நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் நல்லா ரோல் பண்ணி 2 சைடு எட்ஜஸில் கவர் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸோ இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஈவாக்கு இரும்பல், அதனால் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது பக்கத்துலேயே வந்து உக்காந்துடுச்சு புள்ள. ஓகே ஃபைன். ஸோ இப்போது கட் பண்ணி வச்சுருக்க இந்த காயின் பரோட்டாவை நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா அந்த மசாலாஸ் எல்லாம் வெளியே வரக்கூடாது நம்ம ஃப்ரை பண்ணும்போது. இப்போ பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இந்த பேனில் ஒரு குட்டி குட்டி பரோட்டாவும் நான் ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போது நான் இதுக்கு ஆயில் ஆட் பண்ணேன். உங்களோட சாய்ஸ், பட்டர் ஆட் பண்ணலாம், கீ ஆட் பண்ணலாம், ஏதாச்சும் ஆட் பண்ணலாம், உங்களோட சாய்ஸ் இது. ஸோ நான் ஆயில் ஆட் பண்ணி ஈச் சைடு 5 minutes நான் குக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது நான் மீடியம் ஃப்ளேமில் தான் குக் பண்ணி எடுத்துக்கினேன். பாருங்கள், கலர் நல்லா ப்ரௌனிஷாக பார்க்குறதுக்கே டெம்ப்டிங்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு காயின் பரோட்டா. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஜஸ்ட் ஸ்நாக்ஸு, ஒரு பசங்களுக்கு பிரேக் டைமுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்தாம்பலாம் நீங்கள் இது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. ஸோ இன்னொரு சூப்பரான ரெசிபியில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியில் நான் மீண்டும் சந்திக்கிறேன். Until then, bye from Ashwini. Bye. Take care.